கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா குஸ்கா. வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு குண்டை எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ, கருப்பு ஏலக்காய் 1, 2 பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிளகா 4 சேர்த்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை கோல்டன் ப்ரௌன் ஆக்குங்க. 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 2 ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன், ஏன்னா 1.5 கிளாஸ் அரிசி ஊற வச்சது நான் சேர்க்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தட்டு போட்டு மூடிடுங்க தண்ணி கொதிக்கிற வரைக்கும். தண்ணி கொதிச்ச பிறகு எடுத்துடலாம். இப்போ அதில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அப்புறம் அதை நல்லா கிண்டுங்க. ஹை ஃப்ளேமில் நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்குது. தண்ணி எல்லாம் சுண்டிட்ட பிறகு லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அது மேலே ஏதாவது ஹெவியான பொருள் வைக்கணும். நான் தண்ணி குண்டா வச்சுருக்கேன், உங்களுக்கு எந்த வைக்கணுமோ அதை வைக்கலாம். அவ்வளோதான், ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.